ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பல்லாவர சந்தை இந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். நான் வந்து ரீசெண்டாக நேற்று நான் போனேன், ஏன்னா நேற்று எடிட்டிங் பண்ண முடியல, அதனால் இன்றைக்கி நான் போடுறேன். இருந்தாலும் சரி, இங்கே பார்த்தீங்கன்னா A to Z எல்லா பொருளும் இங்கே கிடைக்கும். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எதுவுமே நான் எடிட்டிங் பண்ணலை, அப்படியே நான் சேர்த்து வச்சு தான் நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒன்று சொல்ல மறந்துட்டேன், அதாவது நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து இதுமாதிரி கம்ப்யூட்டர் இங்கே கிடைக்குமா, லேப்டாப் கிடைக்குமா அதெல்லாம் கேட்டாங்க. அது இல்லாமல் கேம்ஸ், இந்த ப்ளேஸ்டேஷனு எல்லாமே இங்கே கிடைக்குமா கேட்டாங்க. ஆனால் இந்த வாரம் பார்த்திங்கன்னா அவங்க கேட்ட பொருள் எல்லாமே இருந்தது. ஆனால் இதுவே அடுத்த வாரம் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் டவுட்டு தான். ஏன்னா வாரம் என்ன பொருள் வருதுன்னு சொல்ல முடியாது, எல்லாமே இங்கே கிடைக்கும். எதுக்கு இதை நான் சொல்கிறேன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டதுக்காக சொல்கிறேன். நீங்கள் ஒரு பொருள் வாங்குற போல் இருந்தால் கண்டிப்பாக ரேட்டை கேட்டு வாங்குங்க. ரொம்ப கம்மியான ப்ரைஸ் கேளுங்க. ஏன்னா அவங்க சொல்கிற ரேட்டில் எப்போவுமே வாங்காதீங்க. இதை தான் நான் சொல்ல முடியும். இங்கே வந்து எல்லாமே கிடைக்கும். அந்த எலக்ட்ரிக்கல் ஐட்டம்னு பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் பாக்ஸ்லேருந்து கம்ப்யூட்டர், லேப்டாப், கேம்ஸு, ப்ளேஸ்டேஷன்லாம் நிறைய இருந்தது இந்த வாரம். எனக்கு தெரிஞ்சு வாங்கலாம், அது போல் தான் இருந்தது. ஆனால் நீங்கள் ஒர்க் ஆகுமா கேட்டிங்கன்னா உங்கள் லக்கு தான். திடீர்னு எல்லாமே ஒர்க் ஆகும். நான் வந்து ஒரு ஐஃபோன், அதாவது செல்லு ரேட்லாம் பார்த்திங்கன்னா ஐஃபோன்லாம் ரொம்ப கம்மியான இருந்தது. அதாவது ஒரு iPhone 8 நினைக்கிறேன், அது பார்த்திங்கன்னா 200 சொல்லி வச்சுருந்தாங்க. அது ஒர்க் ஆகாமா கேட்டிங்கன்னா ஒர்க் ஆகும், ஆனால் நீங்கள் அது ஒர்க் ஆனாலும் சரி நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா அது வந்து யார் யூஸ் பண்ணியிருந்தாங்களோ அவங்க ஐடியெலாம் அதில் இருக்கும். நீங்கள் அப்படியே அது வாங்கினாலும் நீங்கள் பேர் பாஸ் யூஸ் பண்ணிக்கலாம். கேமரா, பேட்ரி எது வேணுமோ அது யூஸ் பண்ணிக்கலாம். மிச்சப்படி அந்த ஃபோன் நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. ஆனால் நிறைய ஃபோன் இருந்தது, மோட்டோரோலாலேருந்து எல்லாமே இருந்தது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அது உங்கள் லக்கில் ஒர்க் ஆனால் ஓகே, நீங்கள் 100 ரூபாய்க்கு ஏதாவது கொடுத்துருவாங்க. நிறைய இருந்தது. நான் இந்த வீடியோ எடுக்கும்போது லேட்டாகிடுச்சு, ஈவினிங் போனதுனால இந்த வீடியோ எடுக்கவே 2 ஹவர் ஆகிடுச்சு. அதனால் என்னால் எந்த பொருளும் வாங்க முடியல. முடிஞ்ச அளவுக்கு நான் என்ன வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா, பவர் பேங்க் பார்த்திங்கன்னா 50 ரூபா கொடுத்து வாங்கினேன். அது வந்து என்ன பவர் பேங்க் பார்த்திங்கன்னா MI. இப்போ நம்ம புதுசாக வாங்குற போல இருந்தால் 1200 அது 200 மேலே தான் நினைக்கிறேன், 1200 மேலே நினைக்கிறேன். நான் ஒரு 50 ரூபா கொடுத்து வாங்கினேன். அது ஏன் கொடுத்து வாங்கினேன்னா அது வந்து ஒர்க்கிங், அதனால் கண்டிப்பாக நான் வாங்கினேன். அது போல் நீங்களும் உங்களுக்கு இது போல் எதனா கிடைச்சாலும் டக்குன்னு வாங்கிடுங்க, யோசிக்காதீங்க. போயிட்டு வந்து வாங்கலாம் மட்டும் நினைக்காதீங்க. ஏன்னா நீங்கள் போயிட்டு வரத்துக்குள்ளே அது இருக்காது. அது போல் தான் நான் ஒரு செல்லு வாங்கலாம்னு நினச்சி போயிட்டு வந்து பார்த்து அந்த செல்லு இல்லை. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா லினோவா, அதுவும் பழைய மாடல் தான், 4G செல். ஆனால் பார்த்தா புதுசாக தான் இருந்தது. அது எனக்கு வந்து பேர் பாஸ் வந்து முக்கியம். ஆனால் நான் அது போல் செல்லு வந்து வீட்டில் ஒன்று வச்சுருக்கேன். சரி, அதுக்கு வாங்கலாம்னு நினச்சி அது போயிட்டு வரத்துக்குள்ளே இல்லை. அது இதை தான் நானும் சொல்கிறேன். உங்களுக்கு வேணும்னா டக்குன்னு ரேட்டு கம்மி பண்ணி டக்குன்னு கேட்டு வாங்கிடுங்க. இல்லை அவன் கம்மி பண்ண மாட்டான்றானா இவ்வளோ கூடன்னு சொல்லி கேளுங்க. தரலைன்னா கம்முன்னு கிளம்பி வாங்க, அவனுக்கு கூப்பிட்டு கொடுத்துருவாங்க. இதை தான் நான் சொல்ல முடியும். ஓகே நண்பா, நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து நீங்கள் ஃபுல்லாகவே பாருங்கள். ஏன்னா எதுவுமே நான் எடிட்டிங் பண்ணலை, அப்படியே சேர்த்து வச்சு நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். நிறைய பொருள் இருக்கானா நானும் ஆச்சரியப்பட்டுட்டேன். ஏன்னா நிறைய இருக்குது. நீங்களும் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணியிருக்கேன். ரேட்லாம் வந்து நான் கேட்கல, ஆனால் இந்த பெட்டு ரேட் மட்டும் கேட்டுங்க. பெட்டு ரேட்டுக்கு எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 2500. அவன் நிற்கிறது பார்த்தீங்கன்னா 3000 ரூபாவான். அதுக்கு என்ன டிஃப்ரெண்ட் கேட்டேன். அது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குமா 3000 ரூபாத்து. இது வந்து 2500 வந்து கொஞ்சம் சாப்பிட்டா அதை கொஞ்சம் இதுவாக இருக்குமா. அதனால் ஒரு ஆள் மேலே ஏறி நின்று டெமோ காட்டியிருந்தாங்க. ஓகே, அது கொஞ்சம் பிடிச்சிருந்தது. ஆனால் நீங்கள் வந்து அந்த பெட்டு ரேட் வந்து 3000 அவங்க சொல்கிறாங்கன்னா 1500 ரூபாய் கேட்டால் கொடுத்துருவாங்க அதை. ஏன்னா அப்படி தான் கேட்டு நீங்கள் வாங்கணும் எப்போவுமே. சரி, ஓகேவா? இதை தான் நான் சொல்ல முடியும். நான் வந்து நிறைய வீடியோ வந்து நிறைய ஓவராக பேசுன்னு சொல்லி கமெண்ட்லாம் வரும். இந்த வீடியோ வந்து ஏன்டா இவ்வளோ நேரம் பேசுகிறீங்கன்னு நினச்சிங்கன்னா மன்னிச்சிடுங்க. நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடியோவை. எதுவுமே நான் எடிட்டிங் பண்ணலை, அப்படி தான் சேர்த்து வச்சு போட்டிருக்கேன். ஏன்னா நான் எடிட்டிங் பண்ணால் நிறைய கட் பண்ண வேண்டியதாக இருக்கும், அதெல்லாம் நம்மளுக்கு பிடிக்காது. ஏன்னா நான் பார்த்தது நீங்களும் பார்க்கணும். அதனால தான் நான் பொறுமையாக இந்த வீடியோவை வந்து எடுத்திருக்கேன். ஒவ்வொரு பொருளும் சரி பொறுமையாக காட்டியிருக்கேன் பாருங்கள். ஆனால் பிரிண்டிங் வாங்கினா கூட போய் வாங்கலாங்க, நிறைய வச்சுருக்காங்க. பிரிண்டிங் சரி,
இந்த ஹோம் தியேட்டர், ஸ்பீக்கர் பாக்ஸ், ஆம்பு, அதான் ஆம்பிளிஃபையர் பார்த்தீங்கன்னா அதுவும் நான் சொல்கிறேன் பாருங்கள். 250 ரூபா சொன்னான் ஒரு ஆம்பிளிஃபையர். என்னென்னு பார்த்தீங்கன்னா கார்ட் செட். அது நான் வந்து 50 ரூபாய்க்கு தானே கேட்டேன். இல்லை தர முடியாது, 80 ரூபா கொடுன்னா. சரி நீங்களே வச்சுன்னு சொல்லி கம்முன்னு கிளம்பிட்டேன். அப்புறம் அவனுக்கு கூப்பிட்டு தான் அதை எடுத்துக்க சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்படி தானே அவன் பேசி வாங்கணும். பேச்சு திறமை கண்டிப்பாக அங்கே முக்கியம். இதை தான் நான் எல்லா வீடியோலையும் நான் சொல்கிறேன். அதுபோல் வேறு என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு பைக்கில் போகிற போல இருந்தால் கண்டிப்பாக ஒரு பார்க்கிங்கில் பார்க் பண்ணிவிட்டு போங்க. ஏன்னா எல்லா வீடியோலையும் நான் அது ஒன்று மட்டும் சொல்லுவேன். ஏன்னா அங்கே வந்து நிறைய பைக் திருடு போகுது. அதனால தான் இதுவும் நான் சொல்கிறேன். என் வீடியோவில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் கண்டிப்பாக இந்த ஒரு வார்த்தை சொல்லி ஆவேன் நான். அது இல்லாமல் நீங்கள் போகும்போது பர்ஸு எல்லாம் பத்திரமா பார்த்துங்க. வரவங்க வந்து எல்லோரும் நல்லவங்க சொல்ல முடியாது, சில பேர் வருவாங்க. அதனால தான் நான் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த மளிகை ஐட்டம் வாங்குற போல இருந்தால் கண்டிப்பாக வெயிட்லாம் பார்த்து வாங்க. ஏன்னா நான் போன வாட்டி பட்டது தான் இந்த வாட்டி சொல்கிறேன். போன வாட்டி 2 கிலோ 200 சொல்லி மிளகா வாங்கினேன். பார்த்தா அது 1 கிலோ 200 தான் இருந்தது. அதாவது ஒரு இதுக்கே 800 அடித்தா எப்படி, அது போல் தான். நீங்கள் இதெல்லாம் வாங்குகிற போல் இருந்தால் கண்டிப்பாக யோசிச்சுட்டு வாங்க. உங்களுக்கு வீட்டுக்கு தேவையா கண்டிப்பாக வாங்குங்க. தேவையில்லாத எந்த பொருளும் வாங்காதீங்க. இந்த லைட்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி தானா, சொல்ல வேண்டியது இல்லைங்க, நிறைய இருக்குங்க. A to Z சொல்கிறேன்ல, எல்லாமே கிடைக்கும். அதனால் நான் இந்த பேசுகிறத வந்து இப்பயே முடிச்சிடுறேன். ஏன்னா நீங்கள் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஏன்னா பொறுமையாக தான் நான் எடுத்திருக்கேன். என்ன சொல்லுறதுன்னு தெரியலையே, நீங்களே பாருங்கள் ஃபுல்லாகவே. ஆனால் நீங்கள் சென்னையில் இருந்தால் கண்டிப்பாக ஒரு வாட்டியை வச்சு இந்த பல்லாவரம் சந்தைக்கு போயிட்டு வாங்க. சும்மானா போங்க. ஏன்னா நீங்கள் போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டர் அது வரைக்கும் கடை தான் இருக்கும். நீங்கள் எது வேணாலும் வாங்கலாம், அது போல் இருக்கும். திடீர்னு மனசு மாறி ஐயோ இந்த பொருளை நான் வாங்கலையே, இப்போ நான் வாங்கணும். அதாவது நீங்கள் சின்ன வயசில் ஆசைப்பட்டு இருப்பீங்க, அந்த பொருள் உங்களால் வாங்க முடியல. இப்போது வந்து அந்த பொருள் வந்து அங்கே கிடைக்கும், கண்டிப்பாக நீங்கள் வாங்குவீங்க. அது போல் தாங்க இருக்கும். அங்கே எல்லாம் பழைய பொருள்லேருந்து எல்லாமே கிடைக்கும். முக்கியமாக செகண்ட்ஸ் பொருள் பார்த்தீங்கன்னா நிறைய கிடைக்கும், புதுசும் இருக்குது. இந்த சோபாலாம் பார்த்திங்கன்னா பார்த்து வாங்குங்க. ஏன்னா வுட்டு வந்து அவ்வளோ சரி இருக்காது. பார்க்கறதுக்கு வந்து புதுசு போலேயே இருக்கும், ஆனால் புதுசு தான், ஆனால் வுட்டு சரி இருக்காது. அதுதான் நானும் சொல்கிறேன். ஓகே நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே நண்பா, இதை நம்ம அடுத்த வீடியோ சந்திப்போம். இந்த வீடியோ வந்து நீங்கள் ஃபுல்லாகவே பாருங்கள். ஏன்னா இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு 20 நிமிஷம் ஓடும். அவ்வளோனா என்னால் பேச முடியாது, அதனால் சொல்கிறேன். பாய். இதை நம்ம அடுத்த வீடியோ சந்திப்போம். செலவு அதுதான் 20 ரூபா பார்க்காதீங்கன்ற இப்போதான் எடுக்க தர மாட்டேன். காசு
ஒரு கத்திரி 10 ரூபா. நீ 50 கத்தி எடுத்துங்க, 100 கத்தி எடுத்துங்க. பவர் பேங்க்யா 350 ரூபாயா? ஒரு வருஷம் கேரண்டியோட இருக்கியா? ஒரு வருஷம் கேரண்டி. லாஸ்ட் 330 ரூபா கொடுங்க. 4 பீஸ் தான் இருக்குது.
எவ்வளோ கொடுப்பா? 400 ரூபா கொடு. 400 அதே தான் அங்கேயே தானே நிற்கிறேன். சார் 350 ரூபா கொடு. 300 ரூபா கொடு. நானும் வந்துட்டேன், நீ வந்து 250 ரூபா அதுக்கு மேலே 250 ரூபா அதுக்கு மேலாம் வராது. பலவிதமான விற்பனை செய்யறோம். எவ்வளோங்க அடுக்கு? இல்லை 100 ரூபா 150 ரூபா. அதான் ஒன்று. அதனால வேணா அதோட ஆகாது. அது ஆர்பிட்டே போட்டு ஆயிட்டு இதெல்லாம் எல்லாம் ஒர்க் ஆகுது. டெம்பர் கிளாஸ்லாம் 50 ரூபா. மொபைல் டெம்பர் கிளாஸ்லாம் 50 ரூபா. ஹெட்ஃபோன்லாம் 50 ரூபா. மொபைல் ஹெட்ஃபோன்லாம் 50 ரூபா. சார்ஜர் கேபிள்லாம் 50 ரூபா. மொபைல் சார்ஜர் கேபிள்லாம் 50 ரூபா. டெம்பர் கிளாஸ்லாம் 50 ரூபா. மொபைல் டெம்பர் கிளாஸ்லாம் 50 ரூபா. மொபைல் ஹெட்ஃபோன்லாம் 50 ரூபா. பாக்ஸ் ஹெட்ஃபோன்லாம் பாருங்க 50 ரூபா. டாடா கேபிள்லாம் பாருங்க 50 ரூபா. மொபைல் சார்ஜர்லாம் பாருங்க 50 ரூபா. ப்ளூடூத்லாம் பாருங்க 100 ரூபா. ஹெட்ஃபோன்லாம் பாருங்க 100 ரூபா. எவ்வளவு கிடைக்கும்? ஊருமா 150 வேற ஓட Contact
வாங்க